Daily. Taste the Daily. ராமநாதபுரம் மாவட்டம் திரு உத்தரகோசமங்கை அருகே மக்கள் அனைவரும் ஊரை விட்டு காலி செய்த நிலையில் ஒரே ஒரு குடும்பம் மட்டும் ஊரை விட்டு செல்ல மனமில்லாமல் இன்றும் தனிமரமாக கிராமத்தில் வசித்து வருகிறது. ஆள் அரவமற்ற இந்த கிராமத்தில் மக்கள் அனைவரும் காலி செய்ய காரணம் என்ன? எதனால் ஊரை விட்டு வெளியேறினர்? இதற்கு யார் காரணம்? இருந்தும் ஒரே ஒரு தம்பதி மட்டும் வாழ்ந்து வருவது எதனால் என்பதை பற்றி விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. நீண்ட நெடிய சாலை, ஊருக்கு முன்னால் அழகான கோவில், மக்கள் வாழ்ந்ததற்கான அடையாளமாக எஞ்சியிருக்கும் சிதிலமடைந்த வீடுகள், பாழடைந்த கட்டடங்கள் என காட்சியளிக்கும் சீத்தை என்ற குக்கிராமத்தின் தற்போதைய நிலைதான் இது. சேதுபதி சீமையான ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புல்லானி ஒன்றியத்தில் உள்ள புகழ்பெற்ற திரு உத்தரகோசமங்கை ஊரில் இருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள குக்கிராமம் சீத்தை. கடந்த 20 வருடங்களுக்கு முன்பு கண்மாய் நீர்ப்பாசனத்தை கொண்டு விவசாயம் செழித்து வளர்ந்த சீத்தை கிராமத்தில் பலதரப்பட்ட சமூக மக்கள் ஒன்று கூடி வாழ்ந்து வந்துள்ளனர். சீத்தை கிராமத்தில் சுமார் 200க்கும் மேற்பட்ட மக்கள் வாழ்ந்து வந்த நிலையில் கல்வி, மருத்துவம், வேலைவாய்ப்பு உள்ளிட்ட அடிப்படை தேவைகளுக்கு மாவட்ட தலைநகர் ராமநாதபுரத்தை நம்பியே இக்கிராம மக்கள் இருந்து வந்துள்ளனர். அரசு இயந்திரத்தின் பாராமுகம் காரணமாக சீத்தை கிராமத்தில் அடிப்படை தேவைகள் என்பது கழுதை தேய்ந்து கட்டெரும்பு ஆன கதையானது. ஆம், சீத்தை கிராமத்தில் வசித்த மக்களுக்கு அடிப்படை வசதிகள் எட்டா கனியாக மாறியது. சீத்தை கிராமத்தில் வசித்து வந்த மக்கள் ஒன்றன் பின் ஒன்றாக அருகில் உள்ள நகரங்களுக்கு குடிபெயரத் தொடங்கினர். மக்கள் அனைவரும் ஊரை விட்டு காலி செய்யவே சீத்தை கிராமம் வெறிச்சோடியது. கிராம மக்கள் விட்டு சென்ற வீடுகள் மட்டுமே சுவடுகளாக மிஞ்சி நிற்கின்றன. திரும்பும் திசையெங்கும் கைவிடப்பட்ட வீடுகள், ஓட்டு வீடு, காரை வீடு, சுண்ணாம்பு வீடு என பல்வேறு வகையான வீடுகள் யாவும் சிதிலமடைந்து கேட்பாரற்று அலங்கோலமாக காட்சியளிக்கிறது இந்த கிராமம். ஊரே காலியான போதும் சீத்தை கிராமத்தில் வயதான தம்பதி 2 மட்டும் தொடர்ந்து வசித்து வருகின்றனர். செல்வ செழிப்பாக வாழ்ந்த கிராமத்தின் பழைய நினைவுகளை அசை போடும் இந்த மூதாட்டி வசதி வாய்ப்புக்காக இங்கு வாழ்ந்த மக்கள் அருகில் உள்ள நகரங்களுக்கு குடிபெயர்ந்து சென்று விட்டதாக கூறுகிறார். மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை அரசாங்கம் செய்து கொடுத்திருந்தால் சீத்தை கிராமத்தை விட்டு மக்கள் வெளியேறி இருக்க மாட்டார்கள் என்கிறார் இந்த மூதாட்டி. ஆளே இல்லாத கடையில் யாருக்குடா டீ யாத்திரை என்ற கதைக்கு ஏற்ப சீத்தை கிராமத்தை விட்டு மக்கள் அனைவரும் காலி செய்து சென்ற போதும் இங்குள்ள அரசு தொடக்கப்பள்ளி தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. 17 மாணவ மாணவிகளோடு இந்த பள்ளி இயங்கி வரும் நிலையில் அருகில் உள்ள கிராமங்களில் இருந்து படிக்க வரும் இந்த மாணவ மாணவிகள் தான் இப்பள்ளியின் மானத்தை காப்பாற்றி வருகின்றனர். குழந்தைகளின் கல்வி வசதிக்காகவே தொடர்ந்து இப்பள்ளி செயல்படுவதாக கூறும் ஆசிரியர்கள் சீத்தை கிராமத்தில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்தினால் மீண்டும் மக்கள் சொந்த கிராமத்தை நாடி வர வாய்ப்புள்ளதாக நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். Taste the Daily.